லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வர்றது ஈஸின்ட்டு. ஆமாம், அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி ஆப்ரேஷனை பற்றி பேசியிருக்கோம். அதில் சர்வீஸ் டெஸ்க்கை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சர்வீஸ் டெஸ்க்கில் கண்டிப்பாக உள்ளே வரணுனாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மஸ்ட்டு. கம்யூனிகேஷன் மஸ்ட்டு. இல்லை சிஸ்டம் நாலேஜும் வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டுமே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குளோபல் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? என்னோடய சர்டிஃபிகேஷனில் முடிக்கணுமா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சர்டிஃபிகேஷன் மஸ்ட்டு. எந்த ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனாலும் சர்டிஃபிகேஷன் மஸ்ட்டு. அதை மேண்டேட்டரியாக ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டெசிக்னேஷனோட நல்லா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கங்க. அஸ் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது பேசிக் சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ அது போக நீங்கள் பேசிக்காக சிஸ்டமோட நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். சிஸ்டமோட ஹார்ட்வேர் லெவல் நாலேஜ், சாஃப்ட்வேர் லெவல், ஓஎஸ் லெவல் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆப்வியஸாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கோத்ரூ பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும்.